தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. அந்த வருஷம் நான் டெபியூ பண்ண வருஷம் அடுத்த வருஷமே எனக்கு சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லி ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. என்னடா லைஃப் இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மன உளைச்சல், கடினமாக என்ன பண்ணுறதே தெரில, கிரிக்கெட் கெரியர் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் வந்தது. லைஃப்பில் நிறையா நீங்கள் ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு படிக்கல் வந்து ஒவ்வொரு முள்ளு தான் அது. ஏன்னா நான் நடந்து வந்த பாதை எல்லாமே முள்ளாக தான் இருந்தது. நான் எப்போ அதை முள்ளுன்னு நினச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி உங்களோட அட்மாஸ்பியர் இவ்வளோ சூப்பரான ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் கிடச்சிருக்கு. எனக்குலாம் எதுவுமே ஒரு விஷயம் தடையாக நினைக்கக்கூடாது. நான் அந்த வருஷம் நான் டெபியூ பண்ண வருஷம் அடுத்த வருஷமே எனக்கு சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லி ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. என்னடா லைஃப் இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மன உளைச்சல், கடினமாக என்ன பண்ணுறதே தெரில, கிரிக்கெட் கெரியர் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் வந்தது. நான் முன்னாடி சொன்னேன்ல, நல்ல நண்பர்கள் என்னை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குன்னு. அவங்கெல்லாம் எனக்கு பேசி கண்டிப்பாக முடியும், நிறையா முடியும். என்னை சுற்றி இருக்கிற நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னா என்னை சுற்றி ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு கிடைச்சாங்க. ஏன் கிடைச்சாங்கன்னா, நான் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க், கடவுள் கொடுத்த வரும், ப்ளஸ் அந்த தன்னம்பிக்கையோட போராடுறதுனால எங்கெங்கெல்லாம் நான் தோண்டு போகிறேனோ அங்கெல்லாம் தோல் குழுக்க ஒருத்தர் வந்தாங்க. ஸோ நான் அந்த இடத்துலலாம் தோண்டு போகாமல் அங்கேருந்து நான் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு எல்லாரும். எனக்கு என்ன லைஃப்பில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். சில பேருக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும், சில பேருக்கு விளையாடுறது, ஸ்ட்ரெஸ்ஸில் விளையாடுறது பிடிக்கும், இல்லை தனிமையில் இருக்கிறது பிடிக்கும். எனக்கு ஒருத்தருக்கு மோட்டிவேட் பண்ணி என்னை தட்டி கொடுத்தா நான் அதுக்கு மேலே ஓடுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நான் அது இருக்குது. லைஃப்பில் நிறையா பார்த்துருக்காங்க. இங்கேருந்து ஃபஸ்ட் பேருக்கு கூட இல்லாமல் டென்னிஸ் பால் வர்ற அந்த அமௌண்ட்டில் வச்சு தான் ஏவிஎஸ் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கூட அதில் வச்சு தான் கட்டியிருக்கேன். ஸோ அப்படி வந்த சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கேன் நான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களால் முடியாமல் ஒன்றுமே கிடையாது, பசங்களால் முடியாத ஒன்றும் கிடையாது. இந்த வில்லேஜில் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. நானும் அப்படி தான், நான் பேசவே மாட்டேன். முன்னாடியெல்லாம் கேள்விக்கு ஆன்சர் தான் எங்கே போனாலும், அதுவுமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்குள்ளே அது இயல்பாக வந்துருச்சு. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கேருந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் சிட்டிக்கு போனதும் இங்கே பண்ணதை மறந்துடுறாங்க. அந்த அட்மாஸ்பியர் அவங்கள மாற்றிடுது. அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், கவனங்கள் எல்லாம் சிதறிடுது. ஏன்னா அங்கே போய் நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், எங்கே போனாலும் நீ கடினமாக அது மேலே வச்சுருக்க லவ் உனக்கு உண்மையாக இருந்தால், அதுக்கு உண்மையாக நீ போராடினீன்னா கண்டிப்பாக நீ எவ்வளோ உயரத்துக்குனாலும் போக முடியும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஜாப்லேயும் நான் சொல்கிறேன். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு நீ ஓடணும். இடையில 1000 தடைகள் வளர்ந்தாலும் உன்னோட கோலை நோக்கி ஓடணும். இல்லை வில்லேஜில் இன்னொரு எப்போவுமே இது நடக்கிறது தான். ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு பையன் என்னையே சொல்லியிருக்காங்க, ஏண்டா இதில் என்னடா இருக்குது, குடும்பத்தை போய் காப்பாற்று அப்படின்னு நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸில் எல்லா துறையிலையும் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஜாப்லேயும் சரி, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா காரணம், ஸ்கூல் முடிச்சுட்டு முன்னாடிலாம் நம்மளாம் போனால் எங்கடா கிரவுண்ட் கிடைக்கும், எப்படா விளையாடுவோன்னு இருக்கும். அவ்வளோ பேர். ஏன்னா ஈவினிங் கண்டா அந்த ஒரு ஹேபிட் இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்கூல் முடிச்சு போனோடனே பசங்க வந்து ஃபோன் எடுத்துருக்காங்க, டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க. டிவி அதில் அவங்க கவனம் ஃபுல்லாக அங்கே போயிடுது. என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அதை மறந்துடுறான். அவனோட உடல் உழைப்பு எதுவுமே கிடையாது. அவனோட ஹெல்த்தும் பாதிக்குது. குட்டீஸ் இப்போவே நிறைய பேர், குழந்தைங்களிருந்து பசங்க ப்ளஸ் வரைக்கும் போனோடனே ஃபோன் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் வந்து தேவைக்கு தான், நம்மளை அது வந்து அடிமைப்படுத்த கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். இன்னும் லைஃப்பில் நிறையா நீங்கள் ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு படிக்கல் வந்து ஒவ்வொரு முள்ளு தான் அது. ஏன்னா நான் நடந்து வந்த பாதை எல்லாமே முள்ளாக தான் இருந்தது. நான் எப்போ அதை முள்ளுன்னு நினச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி உங்களோட அட்மாஸ்பியர் இவ்வளோ சூப்பரான ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் கிடச்சிருக்கு. எனக்கெலாம் ட்ரைனிங் பண்ண கூட இடம் கிடையாது. நல்லா வெறும் காலில் 3-4 வருஷம் ஓடிருக்கேன். வெறும் காலில் எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். அதாவது ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், இது வாங்கணும், ஷூ வாங்கணும் அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் நல்ல சாப்பாடு, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றது தான் என்னோடய சாப்பாடு அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்.
அதாவது இருக்கிற இடத்த என்ன இருக்கோ அதை வச்சு உன்னால் முடியும். நீ அதுக்கு போராடணும். நீ நான் இப்போ இவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கு ஒரே விஷயம், ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஒரே விஷயம், அது ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இன்னொன்று, வேலைக்கு போகிறவங்களும் சரி, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது உங்கள் உடல் உழைப்பு கிரவுண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்கள இன்னும் நீங்கள் மேலே கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் 1 ஹவர், ஏன்னா கிரவுண்டில் நீங்கள் இந்த இயற்கை சூழ்நிலையில் கொஞ்சம் வாக்கிங், இந்த ஏதோ ஒரு ட்ரைனிங் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபுட்டு இல்லை, எல்லா இடத்துலையும் மாறிடுச்சு. ஃபுட்டு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடுறோம், பேரண்ட்ஸ் நிறைய அதுக்காக ஓடுறாங்க. டைமுக்கு சாப்பிட மாட்டேன்றாங்க, டைமுக்கு தூக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் அட்லீஸ்ட் காலையில் உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதேமாதிரி குழந்தைங்களும் எல்லோரும் ஸ்போர்ட்ஸில், படிப்பில் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வரணும். நிறையா பெரிய லெவலுக்கு போகணும். வில்லேஜில் இருந்து, டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற என்னோடய ஆசை. அதாவது லைஃப்பில் நான் 2-3 விஷயம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முயற்சியை மட்டும் விடவே மாட்டேன். அதேமாதிரி எவ்வளோ தோண்டு போனாலும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கே விட மாட்டேன். நீங்களும் பெரிய ஆள் ஆனால் இங்கேருந்து நிறைய பேர் கண்டிப்பாக நிறைய ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், படிப்புலையாக இருக்கட்டும், யார் எவ்வளோ பெரிய தூரத்துக்குனாலும் போங்க. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் உங்களால் முடிஞ்சது சின்னது ஒரு வழிகாட்டுங்க. உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு வழிகாட்டிங்கன்னா என்ன, நம்மளால் முடிஞ்சது இந்த வழியில் போடா, இதில் போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவனுக்காக ஒரு வழிகாட்டினீங்கன்னா அவன் தலைமுறையே மாறும். ஸோ நான் ஒரு கிரவுண்ட் ஆரம்பிச்சுன்னு தான் இங்கே சேலமில் ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஏன் என் ஊரில் ஆரம்பிச்சேன்னா, நான் பட்ட மாதிரி கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் ஊரில் அந்த கிரவுண்டை அவ்வளோ செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். பசங்களுக்கு தெரியணும், அங்கேருந்து நிறைய பேர் வரணும். இதெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிரவுண்ட் இல்லாமல், ப்ராக்டிஸ் பண்ண இடம் இல்லாமல், ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு இடத்த ஆரம்பித்து கொடுத்தா நான் வந்த மாதிரி பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற அந்த விதத்தில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும், அதுதான் என்னோடய ஆசை. சேலம் மாவட்டத்திலேருந்து இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் வரணும். அது இல்லாமல் நிறைய படிப்புலையும் நிறைய பேர் சாதிக்கணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ இந்த அழகான வேலையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.